ஹை வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் சத்யன். இந்த வீடியோவில் ஃப்ரீடம் இந்த படத்தோட திரையரங்கு விசா பார்க்க போகிறோம். இதில் சசிகுமார், சுதே நாயர், போஸ்வங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் லைட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கிழமைன்னு கேட்டிங்கன்னா, ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விசாரணையில் 43 அகதிகள் மாட்டுறாங்க. இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து அவங்க வேலூருக்கு ஷிப் பண்ணுறாங்க. ஷிப் பண்ணும்போது அங்கேருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, அந்த விசாரணை காட்சிகள் எப்படி இருந்துச்சு, அந்த விசாரணையிலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது தான் ஃப்ரீடம். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் போவோம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொன்னால், ஒரு உண்மை சம்பவத்தை இவ்வளோ நெருக்கமாக உணர்வுபூர்வமாக எடுத்ததுக்கு டைரக்டருக்கு ரொம்ப ஒரு பாராட்டு சொல்லலாம். ஏன்னா சில விஷயங்கள் கூடுதலாகவும் இருக்கும், சில விஷயங்கள் குறைவாகவும் இருக்கும். அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் டைரக்டர் மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிங் வேணுன்னா ஒளிப்பதிவு, அந்த சிறை கொடூரங்கள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த சித்திரவதை, இதெல்லாம் எப்படி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆழமாக குழி நோண்டி அதிலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஒளிப்பதிவு டீட்டெயிலாக காமிச்சாங்க. எடிட்டிங் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன வேணும், அந்த பீரியட் ஆஃப் மூவின்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, அதெல்லாம் எப்படி செட் பண்ண விதம், அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு தான். டெக்ஸ்டாக பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். கேஸ்டிங் வைஸ் சசிகுமார் வழக்கமான ஒரு நடிப்பை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எல்லாத்தோட சீக்வன்ஸ்லேயும் சசிகுமார் ஷோல்டரில் தூக்கி இந்த படத்தை கனெக்ட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் எல்லோரும் தப்பிப்பாங்க, அவங்கள கொண்டு போய் அந்த சிறை அதிகாரிட்ட ஒப்படைக்கிறது. இன்னொரு சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து நம்ம செத்து முடிஞ்சின போய் தப்பிக்கணும், அந்த ஸ்கெட்ச் போட்டு வெளியே போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை சசிகுமார் ரொம்ப நேர்த்தியாகவும் பண்ணியிருக்காரு. அவரோட எமோஷனல், அவரோட வசனங்கள் எல்லாமே சில இடத்துல நம்ம கனெக்ட் ஆகுது. கதாநாயகியாக வரக்கூடிய இதுக்கு முன்னாடி ஜெய் பிபிஎம்மில் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரத்தை எழுதியிருந்தாலும் அதை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் கொஞ்சம் தவற விட்டுட்டாங்களோ, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து அவங்கள ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கலான்னு சொல்லி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஆழமாகவும் இருந்துச்சு. மாசமாக இருக்கும்போது உள்ளே போனார், இன்றைக்கி அந்த குழந்தை வளர்ந்து நிற்கிது, அப்பா எங்கன்னு கேட்குது, நான் என்ன சொல்லுவேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்க்ரீனில் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அவங்களோட எமோஷனல் ரொம்ப ஆத்தபுளாக கனெக்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு சசிகுமாருக்கும் அவங்களுக்கும் அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப எளிமையாகவும் எதுவும் திணிக்கப்படாமல் ரொம்ப நீட்டாக காமிச்சிட்டாங்க. பாடல்கள் ரொம்ப ரசிகமையில் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு விறுவிறுப்பையும் அந்த ரத்தத்தை எந்த அளவுக்கு சூடாக காமிக்கும் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்தை ரொம்ப சூடாக காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய விசாரணை காட்சிகள் ரொம்ப லென்த்தாக டீத்தாக போகிறதுனால சில இடத்துல தொய்வு ஏற்படுது. செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தால் அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி, அதுவும் இலங்கை தமிழர்களை பற்றி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் தெரியும். நோ எக்ஸ்பெக்டேஷன் வித் த மூவி. கிரேட் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெசேஜபிள் மூவியாக இருக்கும். அந்த காலத்தில் இப்படி நடக்கும்போது யாரும் தட்டி கேட்டுருக்க மாட்டாங்க, இந்த கொடுமைகளை அவங்க எப்படி அனுபவிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் டைரக்ட் அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. விசாரணை அதிகாரியாக வரக்கூடிய சுதே நாயர் பார்த்திங்கன்னா அவரோட ரோல் ரொம்ப நல்லாவே இருந்தது. வில்லத்தனத்தை அப்படியே ஸ்க்ரீனில் மெர்ஜ் பண்ணி நல்லா சூப்பராக காமிச்சிருக்காரு. போஸ் வெங்கட், ரமேஷ் கண்ணா இவங்களோட கதாபாத்திரம் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. இது போன்ற சுவாரஸ்யம் அடுத்த முறை சந்திப்பு. உங்கள் ஸ்ரீகிருஷ்ணன் சத்யன்பு. பாய், லவ் யூ டு ஆல்.